الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே புதன்கிழமை கூடிய பயானிலே உங்களுக்கு 3 விஷயங்களை கூறுவதாக நான் சொல்லியிருந்தேன். ஒன்று, அல்லாஹை பற்றிய செய்திகள். அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வியாழக்கிழமை என்று நான் சொல்லிவிட்டேன். நேற்று வெள்ளிக்கிழமை சூரத்துக்காக போனோம். அதில் 2வது செய்தி, நம்முடைய துஆக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதற்கு இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய இறைநேசர், பெரிய கல்வியாளர், ஒரு அரச வாழ்வு வாழ்ந்து அந்த அரச வாழ்வை துறந்து ஞானியாக ஆனவர் தான் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெரிய இறைநேசர் அவர். சொல்ல வரக்கூடிய ஜும்மாவிலே கூட அந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்வேன், இறைநேசர்களை பற்றி. இப்ராஹிம் அதுவரமத்துல்லாஹி அவர்கள் கூறக்கூடிய 10 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றிய செய்திகள் உங்களுக்கு நான் இப்போது சொல்லியிருக்கேன். 3வது செய்தி நாளை கூறுகிறேன். அதிகமான மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருக்கின்றது. என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்கின்றோம், நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை, நாம் கேட்டதை அல்லாஹ் தஆலா தருவது இல்லை என்பதான ஆதங்கம், விரக்தி பல மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. எல்லாருக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். நம்ம கேட்டது எத்தனையோ விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். ஆனால் இதை சொல்கிற நேரத்திலே ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது, நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அறிஞர் இப்படி கூறுகின்றார், ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக நான் நினைக்கின்றேன். கூறுகிறார்கள், நான் கேட்டது கிடைத்தால் அல்லாஹுக்கு ஒரு தடவை நன்றி செய்வேன், நான் கேட்டது கிடைக்காவிட்டால் அல்லாஹுக்கு 2 தடவை நன்றி செய்வேன் என்பதாக கூறுகிறார்கள். அலி அவங்க சொல்றாங்க, நான் கேட்டது கிடைச்சிச்சுன்னா அல்லாஹ் கொடுத்துட்டான் என்பதாக அல்லாஹுக்கு ஒரு தடவை நன்றி செய்வேன், நான் கேட்டது கிடைக்காவிட்டால் அல்லாஹுக்கு 2 தடவை நன்றி செய்வேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய விருப்பத்தை விட அல்லாஹுடைய விருப்பம் உயர்ந்தது என்பதாக நான் விளங்கிக் கொண்டதால் என்பதாக கூறுகிறார். என்னுடைய விருப்பத்தை விட அல்லாஹுடைய விருப்பம் உயர்ந்ததாக நான் விளங்கிக் கொண்டதால் உண்மைதான். சில நேரங்களிலே நம்முடைய விருப்பத்தை விட அல்லாஹுடைய விருப்பம் உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ் தன் திருமறை சொல்வான், வயதவுல் இன்சானி பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதன் சில நேரத்திலே தனக்கு நன்மை என்பதாக நினைத்து அவன் தீமையை கேட்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்வான். என்னிடத்திலே கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஹஜ்ரத், நம்ம வீட்டுல ஒரு மகளுக்கான வாழ்க்கை சரியாக இல்லை, மகளுக்கு நாம் ஏற்படுத்திய வாழ்க்கை சிறப்பா இல்லை. நம்ம எவ்வளவோ என்ன செய்யறோம், துஆ செய்யறோம், எவ்வளவோ நம்ம அழுத எல்லா இடத்துல மன்றாடுறோம், இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையணும் என்பதாக எவ்வளவு பேச்சுவார்த்தையை நடத்துகின்றோம். ஆனா அது ஒண்ணுமே ஆகவே இல்லை என்பதாக, ஒன்னும் ஆக மாட்டேங்குது, எந்த முன்னேற்றம் இல்லை என்பதாக. நான் சொன்னேன், நீ அல்லாஹ்வை இப்படி கேளுங்க, யாரெல்லாம் அந்த வாழ்க்கையை சேர்த்து வைனே நீங்க கேட்காதீங்க. ஏனென்று சொன்னால், நாம் நீண்ட காலமாக நாம் துஆ செய்தது நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிலே ஒரு சிறப்பு வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். அது கடைசி வரைக்கும் உருப்படாதுங்கிறத அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான். நீ கேட்டு ஒருவேளை அதை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்து விட்டால் அது இன்னும் மிகப்பெரிய சிரமத்திலே முடிந்துவிடும். அதனால அல்லாஹ்வை இப்படி கேளுங்க, யா அல்லாஹ், எது இதிலே நன்மையாக இருக்கிறதோ அதை நடத்துவீராக கேளுங்கள். பெருமானாருடைய துஆ, யா அல்லாஹ், இது நன்மையாக இருந்தால் இதை சேர்த்து, தீமையாக இருந்தால் இதை விட்டு விடுதலை கொடுத்து விடும்.
எது நன்மை தீமை என்பதாக எனக்கு தெரியாது என்பதாக கேளுங்கள், உங்களுக்கு அது என்ன செய்யும், சரியாக வரும் என்பதாக நான் சொன்னேன். அது மாதிரி ஒரு துவா செஞ்சாரு. காலகாலத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு அல்லாஹ் ஒரு நன்மை வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், நீங்க காலமெல்லாம் கண்ணீர் வடிப்பதை விட அல்லாஹ் அதை நிறுத்தி விட்டால் தான் அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடை செய்துவிட்டு மாற்று வாழ்க்கையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வேலை முடிஞ்சு. அப்ப சில நேரத்திலே நம்முடைய அறியாமையினால், நம்முடைய புரியாமையினால் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம புடிச்சுக்கிட்டு தொங்குறோம். இது நடந்தே ஆகணும், இது நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும். அல்லாஹ் இப்படித்தான் கேட்க வேண்டும். பெருமானார் இப்படியே ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம மா கானல் ஹயாத்து ஹைரன் லீ ஃபஅஹீனி. யா அல்லாஹ், நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே என்னை உயிரோடு வை. என்னுடைய மௌத்து எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை மௌத்தாக்கிவிடு என்பதாகவே துஆ செய்யும். உலகத்தினுடைய கஷ்டத்துக்காக வேண்டி மௌத்த கேட்கக்கூடாது. உலகத்துடைய கஷ்டத்துக்காக வேண்டி, வாழ்க்கையுடைய வெறுப்புக்காக வேண்டி, ஏன்டா இதெனா வச்சிருக்கேன், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கேட்குங்கிற தேவையே இல்லை. அவன் வைக்க நாடுகிறான், வைத்திருக்கிறான். நம்ம ஏன் அல்லாட்ட கேட்கணும்? நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். அல்லாஹ் நம்மை கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதிலே பல பாடங்களை படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கீழே விழுகிற நேரத்திலே தான் நமக்கு தெரிகின்றது தூக்கி விடுபவன் யார், தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்போம் யார் என்பதாக தெரிகின்றது. கஷ்டம் வருகிற நேரத்துல தான் ஒவ்வொரு மனிதனுடைய முகங்களை நாம் காண முடிகிறது. சரி, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்களிலே நாம் துஆ செய்கிறோம், அது நடக்கவில்லை என்று சொன்னால் ஆதங்கப்படுகிறோம். ஹதீஸ் ஷரீஃபிலே கூட ஒரு செய்தி நான் பார்த்திருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியார், நம்ம எல்லாம் என்ன விளக்கிட்டோம், நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நம்மளை பிடிக்கிற, அதான் அல்லாஹ் நமக்கு தரமாட்டேங்கிறான். பிடிச்சதே தந்துருவான்ல என்பதாக நாம் நம்முடைய பாணியில யோசிக்கிறோம். இப்ப நான் ஒரு பொருளை யாருக்கு கொடுப்பேன், எனக்கு பிடிச்சா கொடுப்பேன், பிடிக்கல தர முடியாதுன்னு சொல்லுவோம். உள்ளதானே. ஒருத்தவங்க நம்ம கடனே கொடுக்குறோம், யாருக்கு கொடுப்போம், நமக்கு பிடிச்சவங்க கொடுப்போம். இல்லைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் காசு இல்லையம்மா, இல்லைன்னா இருக்கு நான் தர முடியாதுன்னு சொல்லுவோம். நாம் நம்முடைய பார்வையிலேயே நம்ம என்ன செய்கின்றோம், அடுத்தவரை பார்க்கிறோம், அல்லாஹ்வையும் பார்க்கிறோம். அரபியிலே கூட ஒரு பழமொழி சொல்வார், அல் மரு யகீஸ் அலா நஃப்ஸிஹி, மனிதன் தண்ணீர் மாதிரி அடுத்தவரை காண்பான். ஒரு குறை உள்ளவன், குற்றம் உள்ளவன், தவறானவன் தான் அடுத்தவரை தவறாகவே பார்க்கின்றான். இவன் என்ன தெளிவா இருந்துச்சு அப்படின்னா, அடுத்தவரை பத்தி தப்பா நினைக்கிறங்கிற தேவையே இல்லை. அடுத்தவன் தப்பா நினைக்கிறங்கிற தேவையே இல்லை. சரி, இப்ப என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு விருப்பமற்றவனாக இருந்தால், வெறுப்புக்குரியவனாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவனாக இருந்தால், ஜிப்ரீலை அழைத்து அல்லாஹ் கூறுகிறான், அவன் கேட்பதை கொடுத்து விடு, அவன் கேட்பதை கொடுத்து விடு, அவனுடைய குரலை கேட்க நான் விரும்பவில்லை அல்லாஹ் கூறுகிறான். கொடுக்கிறேன்னா மறுபடியும் கேட்டுட்டே இருப்பான். அவனுடைய குரலை நான் கேட்க விரும்பவில்லை, அதனால கொடுத்து அனுப்பிடு என்பதாக. அதே நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நேசமானவனாக இருந்தால் ஜிப்ரீலை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், அவனுடைய குரலை நான் கேட்கின்றேன், அவனிடத்திலே மன்றாடுவதை, இடத்திலே கெஞ்சுவதை, இடத்திலே புலம்புவதை நான் கேட்கிறேன். இது இந்த தோரணையில பாருங்க. இப்ப நம்ம யார்கிட்ட பேசுவோம், நமக்கு பிடிக்காதவனா தான் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிட்ட என்ன செய்வோம், இல்லைங்க கொஞ்சம் வேலை இருக்குங்க, வேலையே இருக்காது, நைஸா நகட்டு போயிடுவோம். ஏன்னு வைங்க, சில பேர்த்துல பேசணும்னா நம்மளை மெடல் ஆக்கிடுவோம், இல்லைன்னா நம்முடைய இருக்கிற சோகத்தை விட இன்னும் சோகத்தை அதிகமாக்கி விட்டுருவோம். அவன் நம்ம பிடிக்காத மக்களிடத்துல நம்ம பேசுவது இல்லை, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அதே நேரத்திலே சில பேர் விருப்பமானவர்களாக இருந்தால் அவரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய புலம்பல்களை, நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை கொட்டுகின்றோம், மனவிட்டு பேசுகிறோம். இல்லை சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல சொல்லுவாங்க, மனசுல வச்சா மையத்து கணக்குவின் வாக. நேற்றா ஒரு சகோதரத்துல பேசுகிற நேரத்துல சொன்னேன், எங்க பூஜையா இருக்கும் ஆட்டமா இருக்கு அப்படின்னு, என்ன ஒரே கவலை தான் அப்படின்னு. உங்களுக்கு நெருக்கமான யாரிடத்திலேயாவது ஒரு உள்ளத்தில் உடைய ஆதங்கத்தை சொல்லி அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். எல்லாத்திலையும் கொட்டுகிற தேவையில்லை. நமக்கு நேசமான ஒருவரை வாழ்க்கையிலே தேர்வு செய்ய வேண்டும்.
அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நல்ல விஷயத்தை, நல்ல அறிவுரைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய ரகசியத்தை பாதுகாப்பவராக இருக்கிறோம். ஏன்னா இப்ப என் வீட்டுல என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என் பிள்ளையுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்றேன்? எனக்கு நெருக்கமானதான் சொல்றேன். இல்லைன்னா என்ன சொல்லுவாரு? அதற்கு ஊருக்கே உபதேசம் பண்றாரு, அவர் வீட்டுல எந்த லட்சணமா இருக்குன்னு சொல்லி பின்னால் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்திலே நாம் எப்படி எல்லாமோ நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறோம். சில வயசுக்கு, சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் வேறு மாதிரி உருவாகிறார்கள். என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றுக்குமே ஆதாரம் இருக்கிறது. ஜிப்ரீல் ஃபஹுவ ஃபமுஸ்தலதி ரப்பாஹு ஜிப்ரீல் ஃபஹுவ காஃபிர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த மூசா காஃபிராக இருந்தார். ஃபமுஸ்தலதி ரப்பாஹு ஃபிரௌன் ஃபஹுவ நபியுல் முர்சல். ஃபிரௌன் வளர்த்த மூசா நபியாக போனார். ஃபிரௌனுடைய தடை உத்தரவு இருந்துச்சா இல்லையா? ஆம்பளை பிள்ளையை பிறந்தா கொலை செய்யணும் என்பதாக 2 மூசா பிறந்தாங்க. ஒரு மூசா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தார் இல்லையா? அவருடைய அம்மா என்ன செஞ்சாங்க? குழந்தைய செஞ்சு என்ன செய்ய, ஒரு பெட்டியில வச்சு, ஒரு கூடையில வச்சு என்ன செய்ய, எழுதியில போட்டாங்க. இது யார்கிட்ட போச்சு? ஃபிரௌனுடைய வீட்டுக்கு தான் போச்சு. ஃபிரௌனுடைய வீடு, தன்னை கடவுள் என்பதாக சொல்லக்கூடியவருடைய வீட்டுல வளர்ந்த மூசா என்ன செஞ்சாரு? நபியா போயிட்டார். கெட்ட விடத்தை வளர்ந்தவர் மூசா என்ன செய்யறாரு? நபியா போயிட்டார். இதே மாதிரி ஒரு மூசா, அவனுக்கு பேர் சாமிரியல் குரான்ல வரும், ஆனா அசல் பேர் அவனுக்கு பேர் மூசா தான். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? மலையில போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கிட்டு இருந்து என்னமால ஆகட்டும், என் பிள்ளை என் முன்னால கொலை செய்யப்பதற்கு என்னமால ஆகட்டும்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. அவனை வளர்த்தவர் ஜிப்ரீல் வளர்த்தார். அவன் தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, என்ன செய்ய, காஃபிராகி போனான் மட்டுமல்ல, காளை மாட்டை தான் செஞ்சான். காளை மாட்டை செஞ்சு ஜிப்ரீல் வண்ணத்துக்கு போட்டா வரலாறு கொடுக்கிற சொல்லி இருக்கேன். அவன் என்ன செஞ்சான்? அவன் கெட்டவது மட்டும் இல்ல, அவை அவனால் என்ன செய்ய, மக்களை கிடைத்து விட்டு அவனால 20,000 பனி இஸ்ராயேல் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தான். ஏன்னா அந்த காலத்துல பாவம் செய்தவர்களுக்கு என்ன செய்ய, கொலை செய்வதான் தண்டனை. நல்லவர்கள் தீயவரை விட்டினார்கள். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்களிலே நாம் ஒரு வகையான நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுகிறோம். ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு காலப்பத்துக்கு பிறகு அப்படி அவங்க மாறுறாங்க. அதனால இந்த துவாவை எல்லாம் கற்றுத் தருகிறான். யாரெல்லாம் என்னுடைய குழந்தையை சீராக்குவாயாக என்று துவா செய்யுமாறு எல்லாம் கற்றுத் தருகின்றான். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, சில நேரங்களிலே என்ன செய்கின்றோம்? நமக்கு நெருக்கமானவரிடத்திலே நம்முடைய ஆதங்கத்தை குட்டுகின்றோம். என்ன செய்யறோம்? கேட்கிறோம், சொல்றபடி. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அவங்க சில அறிவுரைகளை கூறுகிறார்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகின்றானோ அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அல்லாஹ் என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனடியாக நிறைவேற்றுவது இல்லை. ஜிப்ரீலை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், கொஞ்சம் பொறுங்கள், அவன் கேட்கட்டும், இடத்தில் அவன் புலம்பட்டும், அவருடைய ஆதங்கத்தை கொட்டட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம துஆ செய்கிற நேரத்துல நடக்கலையே என்பதாக வருத்தப்பட தேவையில்லை. நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பது நம்முடைய கடமை, கொடுப்பது அவருடைய உரிமை. அல்லாஹ் தஆலா செய்கின்றான், எது நன்மையோ அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுப்பது. சில நேரங்களிலே நமக்கு ஏற்படுவது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு பாசிட்டிவ் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நமக்கு அந்த நேரத்தில் அது புரியறது இல்லை. வாழ்க்கையிலே நிறைய நடக்கும். சில நேரத்திலே சுய விஷயங்கள் சொன்னால் அது சிறப்பாக இருக்காது. அதனால சொல்றது சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சுய விஷயங்களா சொல்றீங்க. சில நேரங்களிலே சில செய்திகளை கூறுகின்றோம். அவ்வளவுதான். வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருப்போம். நாம் நீங்க இதை செய்திருந்தால் நல்லா இருக்கும் யோசனை பண்ணிருப்போம். ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யறோம்? அது செய்யாமல் இருப்பது நல்லது என்பதாக நாம் பிறகு விலகிக் கொள்கின்றோம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அல்லாஹ்வுடைய துஆ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய துஆ செய்யறோம், அதற்கு மீறி ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தை விட அல்லாஹ்வுடைய விருப்பம் உயர்ந்தது என்பதாக நினைத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் வருகிற நேரத்திலே நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதைத்தான் இப்ராஹிம் அதுஹும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உடைய வாழ்க்கையிலே 10 வகையான தவறுகள் இருக்கின்ற காரணத்தினால் உடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இயல்பாக சொன்னார்கள். நேரமாகிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை நாளை கூறுகிறேன். எதை கேட்டோம் அதை கண்டுபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பியல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.